السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحن قسمنا بينهم معيشتهم في الحياة الدنيا ورفعنا بعضهم فوق بعض درجات ليتخذ بعضهم بعضا سخريا ورحمة ربك خير مما يجمعون. وقال النبي صلى الله عليه وسلم: كما تكونوا يولى عليكم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில் அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு யுக முடிவு நாள் வரையிலும் மனித சமூகத்தை வழி நடத்துவதற்காக ரப்புல் ஆலமீன் காலத்தால் அழிந்து போகாத அல் குர்ஆனை உலக மக்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். உலக மக்கள் எல்லாம் குர்ஆனை கொண்டு நேர்வழி பெறுவார்கள் என்ற சுப செய்தியையும் அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறார். குர்ஆன் என்னும் பேரதிசயம் 1400 ஆண்டுகளை தாண்டியும் இன்றளவும் உலகத்தில் அதிகம் விவாதிக்கப்படுகிற, விமர்சிக்கப்படுகிற வேத நூலாக குர்ஆன் இருக்கிறது. அதனுடைய தாற்பயங்களும் வழிகாட்டுதலும் சத்தியம் என்ற காரணத்தினால் நாளுக்கொருவர் குர்ஆனின் வழியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். குர்ஆன் தான் ஒரு சமூகத்தினுடைய உயிர் நாடி. கடவாய் பொருட்களை கொண்டு குர்ஆனை நீங்கள் அழுத்தமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வழிதவற மாட்டீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 6666 வசனங்கள், 114 அத்தியாயங்கள், 30 ஜுஸூக்கள், பாகங்கள், 580 ருக்குகள், உலகத்தின் அதிசயமாக குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்தும் ஹிதாயத்தின் நேர்வழியை தந்து கொண்டே இருக்கிறது. படைப்புகளுக்கு முன்னால் உள்ள செய்திகளில் தொடங்கி இறுதி நாளுக்கு பின்னால் என்ன நடக்கும் என்பதை வரையிலும் அட்டவணையாய் குர்ஆன் தருகிறது. ஏராளமான வரலாறுகளை தனக்குள் சுமந்திருக்கிறது. அறிவியலை சொல்லுகிறது, விஞ்ஞானத்தை சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய பாஷை அவனுடைய வார்த்தை அல்லவா? அப்படி அவன் எல்லாவற்றையும் பேசி வருகிற பொழுது அரபிகள் குர்ஆனின் மீது ஒரு விமர்சனத்தை தொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வேதம்ங்கிறீங்க, அல்லாஹ்வுடைய பேச்சு என்று சொல்லுகிறீர்கள்.
என்ன இந்த குர்ஆனில் போய் கொசுவை பற்றி அல்லாஹ் பேசுகிறானே, ஈயை பற்றி அல்லாஹ் பேசுகிறானே, இதுவெல்லாம் பேசுவதனுடைய நோக்கம் என்ன? ஆனால் இந்த உயிரினங்கள் மனித பார்வையில் அற்பமாய் பார்க்கப்படக்கூடியவை. நம்மளே சொல்றோமா இல்லையா, நீலாம் எனக்கு ஒரு கொசு மாதிரி. ஒரு கொசு, ஒரு ஈயை பற்றி குர்ஆனில் பிரஸ்தாபிக்கப்படுவதற்கான நோக்கம் என்ன? அவங்க விமர்சனம் பண்ணாங்க. அவர்களுக்கு பதிலளித்து அல்லாஹ் சொல்லுகிறான், கோடான கோடி படைப்புகளை படைத்த எனக்கு ஈ கொசுவை பற்றி சொல்வது வெட்கமில்லை என்று அல்லாஹ் சொல்றான். எங்க ஈய சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் அல்லாத உயிரற்ற பொருட்களை நீங்கள் இறைவனாக வழிபடுகிறீர்களே, அந்த விக்கிரகங்களின் மீது ஈ அமர்ந்தால் அந்த ஈயை கூட விரட்டுவதற்கு அதற்கு சக்தி இல்லை. படைச்சது நான் தான். ஒரு ஈயை குறித்து நான் ஏன் பேச வேண்டும் என்றால், உங்கள் பார்வையில் நீங்கள் அற்பம் என்று நினைக்கிறீர்கள். நான் அதை வச்சே சொல்றேன், அல்லாஹ் அல்லாததை நீங்கள் வணங்கும் பொழுது ஒரு ஈயை கூட அவைகளால் தடுக்க முடியாத அவற்றையா நீங்கள் வணங்குகிறீர்கள்? கேள்விக்காக அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்கிறார். இதெல்லாம் என்ன தெரியுமா? மனிதன் அல்லாஹ்வுடைய பிரதிநிதி என்று சொன்னால், கோடான கோடி படைப்புகள் அல்லாஹ்வின் படைகள் என்று குர்ஆன் சொல்லுது. ஜுலூதுல்லாஹ். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் ஆக பலகீனமான இல்லம் எழுப்புவது யார்? வீடு கட்டுறது சிலந்திங்கிறான் அல்லாஹ். இன்ன புயூத்தல் அவ்ஹனில பைத்துல் அன்கபூத். உலகத்தில் எல்லா உயிரினங்களும் தனக்கான வசிப்பிடத்தை உருவாக்குகிறது, வீட்டை உருவாக்குது. பலகீனமான வீடு எது தெரியுமா? சிலந்தி வளையலாம். வாயில ஊதுனா, சொல்லுங்க, வாயில ஊதுனா இடிச்சிடும். புல்டோசர்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதையெல்லாம் குர்ஆனிலே பேசுகிறான். கொசுவை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். இப்படி எனது படைப்புகளை உதாரணமாக சொல்வதற்கு எனக்கு வெட்கமில்லை என்று ரப்புல் ஆலமீன் பிரகடனப்படுத்துகிறார். மோமின்களே, எந்தெந்த உயிரினங்கள் ஜீவராசிகளை அற்பமாக நாம் நினைக்கிறோமோ அதை கொண்டு ரப்புல் ஆலமீன் உலகில் எதை சாதிப்பான் என்பதற்கு குர்ஆனிலே மிகப்பெரிய வரலாறுகளை அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார். பண்டைய பாபிலோன் உலகத்தை ஆட்சி செய்தவர்கள் 4 பேர். அலெக்சாண்டர், புக்துநசர், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நும்ரூத். இந்த பாபிலோன் பகுதியிலே மிக பெரும் ஆட்சியாளராய் அதிகாரத்தோடு இருந்த நும்ரூதுடைய காலத்திலே தான் நபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார். அல்லாஹ் அப்படியே சொல்றான், அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட வந்து விவாதம் செய்தானே, அதை நீங்க பார்க்கலையான்னு கேட்டுட்டு தொடங்குறான். மனிதனுக்கு அல்லாஹ் கொடுப்பான். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், உனக்கு என்ன தேவையோ அதை அல்லாஹ் கொடுப்பான். உனக்கு தேவையில்லாததை அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு இருக்காத. எல்லா உயிர்களுக்கும் உணவையும் உறைவிடத்தையும் பொறுப்பெடுத்துக் கொண்டவன் அல்லாஹ். நம்மளை விட்டுருவானா? ஏற்றத்தாழ்வு என்பது அவனுடைய நியதி. நம்மளே சில நேரத்தை, ஏன்டா அல்லாஹ் என்ன மட்டும் இப்படி வச்சிருக்க, இப்படி வச்சிருக்கிறனால தான் நீ நல்லா இருக்கிற. ஒரு மூவியில் இதை உணர வேண்டும். நம்ம கான்செப்ட் என்னன்னா, பணம் நிறைய இருப்பது நல்லது, அது பெரிய மனிதர்களின் அடையாளம் நினைக்கிறோம். இல்ல, அது துன்பத்தின் அடையாளம். அதாவது நல்லா வச்சிருக்கிறான், இன்ன வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகல, சுகர் வரல, பிபி வரல, ஒவ்வொன்றையும் கேள்விப்படுகிற பொழுதெல்லாம் குலை நடுங்குகிறது. அவ்வளவு மன வருத்தத்தோடு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் ரப்பு என்னை மிக அற்புதமாய் வாழ வைக்கிறார். அல்லாஹ் சொல்றான், யார் யாருக்கு என்ன வேண்டும், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா. கொஞ்ச காலம் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில யாருக்கு என்ன வேண்டும் நான் பங்கு வைக்கிறேங்கிறான். அதோட முடிச்சுக்கல,
யாரையும் அல்லாஹ் கைவிட மாட்டான். எந்த ஒரு உயிரும் பட்டினியாக உறங்க செல்லாது. அல்லாஹ்வுடைய வாக்கு. அடுத்தபடியே சொல்றான். ஆனா அப்படி கொடுக்கும் போது வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅத், ஒருத்தரை விட இன்னொருத்தரை கொஞ்சம் மேல நான் வச்சிருப்பேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. சரி, வச்சுட்டா அவர்கள் ஆடுவார்களே, அப்படி ஆட விட மாட்டாங்க. வரஃபஅனா ஃபௌக பஅத் ஃபௌகஹும் பஅத ஃபௌக் தரஜாத், சிலருக்கு சில அந்தஸ்துகளை நான் கொடுப்பேன். அப்படி அவங்க ஆடிட முடியாது. எத்தகைய பாதுகும் பாதும் சுக்ரியா, இவரை வச்சு அவரு, அவரை வச்சு இவரு, இப்படி ஒரு நிர்பந்தத்தை நான் ஏற்படுத்தி விடுவேன். நோயாளிகள் இல்லை என்றால் மருத்துவருக்கு வேலை கிடையாது. மாணவர்கள் இல்லை என்றால் ஆசிரியர்கள் கிடையாது. ஆசிரியர்கள் இல்லை என்றால் மாணவர்கள் கிடையாது. கணவர்கள் இல்லை என்றால் மனைவிகளும் இல்லை. மனைவிகள் இல்லை என்றால் கணவர்களும் இல்லை. பெற்றோர்கள் இல்லை என்றால் பிள்ளைகளும் இல்லை. பிள்ளைகள் இல்லை என்றால் பெற்றோர்களும் கிடையாது. முதலாளிகள் இல்லை என்றால் தொழிலாளிகள் இல்லை. தொழிலாளிகள் இல்லை என்றால் முதலாளியும் கிடையாது. சொல்லிக்கலாம், 10 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் தான் இந்த நிறுவனத்தை நடத்துறேன். ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா உன்னோட மொத்தமும் காணாம போயிடும். இப்ப யாரை நம்பி தொழில்? சொல்லுங்க, தொழிலாளிகளை நம்பி. இந்த தொழிலாளிகள் எல்லாம் ஒரு நாள் நாம இல்லைன்னா முதலாளி இல்லைன்னு நினைச்சானா எல்லாத்தையும் தூக்கிட்டு இன்னொரு டீமை இறக்கி வேலை செஞ்சிருவான். ரப்புல் ஆலமீன் 70 தாயை விட கருணையாளன், எல்லோருக்குமான வாழ்வை பங்களிக்கிறான். அப்படி பங்களிக்கிற இடத்துல ஒருத்தருக்கு கொஞ்சம் கூட்டி கொடுக்கிறான், ஒருத்தருக்கு கொஞ்சம் கம்மியா கொடுக்கிறான். இது சோதனைக்கானது. அடியான் பொருந்தி கொள்ளுகிறானா இல்லையா? ஒரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, 9 to 9 வேலை செஞ்சோமா நிம்மதியா தூங்குறேன், நல்ல குடும்பம் போயிட்டு இருக்கு. இது தொழிலாளியின் வாக்கு மூலம். கரெக்டா? ஒரு ஆங்கிள் அவன் சொர்க்கவாதி, எனக்கு எதை பத்தி டென்ஷன் கிடையாது. 9 மணிக்கு போகணும், 9 மணிக்கு வரணும், எங்கேயும் நல்லது கெட்டதுக்கு போக முடியாது. ஆனா கை நிறைய சம்பாத்தியம், நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய முதலாளி இரவெல்லாம் தூக்கம் வரவில்லை. ஏன்னா செட்டில்மெண்ட் ஆகணும், லோடு வரணும், செக் பாஸ் ஆகணும், அக்கௌண்ட் சரி பார்க்கணும், சம்பளம் கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும். இந்த இடத்துல யாரு சிறந்தவர்கள்? யார் சிறந்தவர்கள்? பெயருக்கு சொல்லலாம் இவர் ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய முதலாளி என்று. ஆனால் அவனுக்குள் இருக்கிற சங்கடங்கள் தொழிலாளிக்கு கிடையாது. தொழிலாளிக்கு நமக்கு இப்படி ஒரு நிறுவனம் இல்லையே என்ற சங்கடம் முதலாளிக்கு கிடையாது. அவரு சொல்றார், 1000 தான் கஷ்டப்பட்டாலும் இன்னொருத்தன் நான் கையேந்த வேண்டிய நிலைமை. அந்த ஆங்கிள் கரெக்ட். ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், வாழ்க்கையை நான் தான் பங்கு வைக்கிறேன். கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கும், பொருந்தி கொண்டு வாழ்பவர்கள் நன்றியாளர்கள். இந்த இடத்துலதான் மனிதர்கள் படிக்க வேண்டிய சில பாடங்களை அல்லாஹ் சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. விளக்காரம் தான், அவர்களுக்கான மரியாதையை நீங்கள் தந்து விடுங்கள், கூலியை தந்து விடுங்கள், தன்மானத்தோடு அவர்களை நடத்துங்கள். இந்த பக்கம் சொல்றாங்க, முதலாளிக்கு விசுவாசமாயிரு, அல்லாஹ்வுக்கு விசுவாசமாயிரு. இந்த 2 பேருமே நான் உனக்கு அடிமையா இல்லை நீ எனக்கு வேலைக்காரன், வரம்பு மீறி யோசித்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால், அதிகார உச்ச வரம்பில் நிலை தடுமாறும் பொழுது சில மனிதர்கள் எடுக்கக்கூடிய முடிவு உலகத்திற்கு பாடமாக அல்லாஹ் தந்து விடுகிறார். பாபிலோன் சுற்றுப்பகுதி எல்லாம் ஆட்சி செய்த நும்ரூத் உணவு தானியங்களுக்கு எங்கிட்டத்தான் வரணும் அப்படின்னு ஒரு நியதி வச்சிருந்தான். அரசன் அதிகார போதை, நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் உணவு தேவைக்கு என்னிடம் வர வேண்டும். சரி, ரேஷன் கடையில் போய் வாங்குறோம்ல, உண்மையிலே யார்கிட்ட வாங்குறோம்? சிஎம் தான் வாங்குறோம். அவர் நேரில் வந்து தர முடியாது. அவர் கடை வச்சு அவருடைய உத்தரவின் பெயர் தான் அரசாங்கத்தின் உணவை வாங்குகிறோம். வாங்குறோமா இல்லையா? அப்படி வரும் பொழுது இந்த பயனாளிகளை நிற்க வைத்துக் கொண்டு நம்ரூது கேட்பானா, நான் யாருன்னு சொல்லுங்க. பசி பட்டினியால் இருக்கிற மக்கள் அதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருப்பதினால் இவன்கிட்ட சொன்னா ஏத்துக்க மாட்டான்.
அதனால் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க, நீங்க தான் ஆண்டவன். இந்த விஞ்ஞான யுகத்திலும் கூட தங்களுக்கு மேல் ஆட்சி செய்யக்கூடியவர்களை கடவுளுக்கு நிகராக சொல்லுகிற மரபுகளை இந்த சமூகத்தில் பார்க்க முடியுதா இல்லையா? அப்படி நம்ரூது சொன்னான், அதை எதிர்பார்த்தான். எல்லாரும் சொன்னாங்க அனரப்புக்கும் ஆளா, எல்லாத்துலையும் சொன்னான் நான் தான் உங்களுக்கு பெரிய கடவுள், ஏன்னா நான் சோறு போடுறேன், நாட்டு மக்களுக்கே உணவை தருகிறேன், என்னிடம் வந்தாக வேண்டும். அந்த கூட்டத்தில் ஒருவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் நின்றார்கள். உனக்கு சோறு கொடுக்கிறது யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், சர்வத்தையும் படைக்கிற அல்லாஹ் தான் எனக்கு ரிசுக்கை தருகிறார். இங்கதான் விவகாரம் வெடிச்சது. ஒரு அதிகார வர்க்கத்தை நோக்கி நாடே தன்னை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது தனி மனிதர் எதிர்க்கிறாரா? சுபஹானல்லாஹ். உலகத்தின் மிகப்பெரிய தனி போராளியாக உருவெடுத்தவர்கள் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அங்கதான் தொடங்குது. தன் வீட்டிற்குள் போராட்டத்தை செய்தார்கள், பெற்றோரோடு செய்தார்கள், சமூகத்தில் செய்தார்கள், நாட்டு அரசரோடு செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்டாங்க, நீ யாரு? நான் தான் ஆண்டவன், நான் தான் ஆண்டவன், தான் என்கிட்ட சோறு வாங்க வந்திருக்கேன்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கிடையாது கிடையாது, நான் சொல்லுகிற அல்லாஹ் யாரு தெரியுமா? அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம் ஃபீ ரப்பிஹி அன் ஆதாஹு அல்லாஹுல் முல்க். அதிகாரம் வந்த உடனே ஒரு நிதானம் வேணும். உன்னை விட நான் உயர்ந்தவன், சரி. அதற்காக தன்னை கடவுள் என்று உயர்த்தி கொள்ளுகிற ஒரு மடமைத்தனம், அதுதான் உலக கலவரங்களின் காரணம். இன்னைக்கு ட்ரம்பனுடைய வார்த்தைகளை பார்க்கும்போது உலகம் புரிந்து கொள்கிறது, எவ்வளவு முட்டாளிடம் ஒரு வல்லரசனுடைய ஆட்சி மாட்டி இருக்கிறது இல்லையா? ஆட்சியினுடைய மமதை அறிவை இழக்க வைத்து விடும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சோத்துக்கு வந்தேங்கிறனால உன்னை ரப்புன்னு சொல்ல முடியாது. நான் நம்புகிற அல்லாஹ், நான் ஏற்றுக்கொண்ட அல்லாஹ் யுஹ்யி வ யுமீத், அவன் தான் இந்த உயிரை கொடுத்தா, அவன் தான் இந்த உயிரை எடுக்கவும் செய்வான். மனித அதிகாரத்திற்கு உட்பட்டது அல்ல உயிர் கொடுப்பதும் உயிர் எடுப்பதும். அதனாலதான் இஸ்லாம் என்ன சொல்ல தெரியுமா? உயிர் விஷயத்துல உங்களுக்கு சுத்தமா அதிகாரம் இல்லைங்க. நம்ம சமூகத்துல சில பாதிப்புகள் வருகிற பொழுது குறிப்பாக இளைஞர்கள் தற்கொலைக்கு ஆட்பட்டு விடுகிறார்கள். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவர்கள் நிரந்தர நரகவாதிகள் என்று பெருமானார் எச்சரித்தார். இஸ்லாத்தில் அதுக்கு அனுமதியே கிடையாது. என்னங்க காதல் தோல்வி, அவ்வளவுதானே. வேற எக்ஸாம்ல தோத்துட்டு தற்கொலை பண்றவங்க கம்மி. ஒரு பெண்ணின் மீது கொண்ட மையலால் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய இளைஞர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் கடுமையா எச்சரிக்கிறாங்க. அல்லாஹ் தராத அதிகாரத்தை ஒரு மனிதன் கையில் எடுக்கிற பொழுது ஏற்படுகிற விளைவுகள், முடிவுகள் என்ன தெரியுமா? ஆயுதத்தால் தன்னைத்தானே குத்தி கொண்டு தற்கொலை செய்து கொண்டவன் நரகத்திலும் அதை செய்து கொண்டே இருப்பான். அதுதான் அவனுக்கான நிரந்தர தண்டனை. பெருமானார் எச்சரித்தார்கள். ஒருவன் விஷம் குடித்து உயிரை மாய்த்து கொண்டான், நரகத்திலும் அவன் விஷம் குடித்து இறந்து கொண்டே இருப்பான், செத்து செத்து பிழைப்பான். அப்படியான ஒரு தண்டனையை நரகத்தில் நிரந்தரமாக ஆக்குவான். பெருமானார் எச்சரிக்கிறார். உயர்ந்த மலைகள் கட்டிடங்கள்ல இருந்து குதிச்சு உயிரை மாற்றிக்கிட்டான்னு வச்சுங்களேன், நரகத்திலும் அது மாதிரியான தண்டனையை தந்து காலிதன் முகல்லதன் பிஹா, நிரந்தரமா நரகத்தில் இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு சந்தேகம் இருக்கு, தெரிஞ்சுக்கணும். சில பேர் மார்க்க விளங்காம தற்கொலை பண்ணவங்களுக்கு நாங்க ஜனாசா தொழுது வைக்க மாட்டோம், கேள்விப்பட்டீங்களா? அப்படி சில பேர் இருக்கிறாங்க. ஆனா மார்க்க சட்டம் என்னன்னா, நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சிருங்க. அவன் நரகவாதி தான், கன்ஃபார்ம் தான், கன்ஃபார்ம் தான். ஆனா நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சிருங்க. அதுதான் மார்க்கம், அதுதான் மார்க்கம். இது அவனுக்கானதல்ல, நல்லா கவனிக்கணும். இது அவனுக்கானதல்ல. அவனை பெற்றோர்கள், அவருடைய உறவுகள் எவ்வளவு அவமானப்படுவார், எவ்வளவு அவமானம். அவன் நரகவாசி தான், கன்ஃபார்ம் தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அவனை இழந்த அந்த தந்தை இருக்கிறாரே, அவருடைய மரியாதைக்காக நீங்கள் ஜனாசா தொழுகை நடத்தி விடுங்கள். இது சமூக கடமை, அவ்வளவுதான்.
நாங்கள் தற்கொலை செய்தவரை. அப்ப அவனை எழுப்பி கேளு. இந்த கொள்கை சார்ந்த இந்த முரண்பாடுகள், சட்டம் சார்ந்த அறியாமையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இளைஞர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத் என்னும் நேர்வழியை நசீபாக்கி தருவானார். மோமின்களே, அருமை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதிகார வர்க்கத்தினுடைய மிரட்டலுக்கு அஞ்சாமல் தொடர்ந்து பிரச்சாரம் செய்தார்கள். ஒரு குடும்பம், ஒரு சமூகம், ஒரு தேசம், ஒரு நாடு, ஒரு மன்னர் எல்லாம் சேர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக நின்றார்கள். களமாடினாங்க. 8 வருஷம் காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்தாங்க, வெளியில வரல. மக்களுக்கு மத்தியிலே போய் தைரியமாய் பேசினார்கள். இவன் நாட்டை ஆளுகிற பொறுப்பை அல்லாஹ் தந்திருக்கிறானே தவிர இவன் கடவுள் அல்ல, இரத்தமும் சதையும் நகமும் உடைய மனிதன் தான் என்று பிரகடனப்படுத்தினார்கள். மக்கள் மன்றத்தில் விவாதம் நடக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் நம்புற ரப்பு அவன் தான் உயிரை கொடுத்தான், அவன் தான் உயிரை எடுப்பான். ஆணவத்தின் உச்சத்தில் நம்ரூது சொன்னா, நானும் உயிர் கொடுப்பேன், நானும் உயிர் எடுப்பேன். செஞ்சிருவானா? 2 சிறை கைதிகளை விடுதலை செய்து அழைத்து வந்தான். ஒருத்தனை பார்த்து சொன்னான், உன்னை மன்னிச்சுட்ட, விடுதலை போனு. இன்னொருவனுக்கு மரண தண்டனை கொடுத்தான். அப்ப நம்ரூது பேசனா, பார்த்தியா, நானும் ஒருவனுக்கு உயிர் பிச்சை தந்தேன், ஒருவனுடைய உயிரை எடுத்து விட்டேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, உயிரை கொடுக்கிறது உயிரை எடுக்கிறதுன்னு இவன் எப்படி விளங்கி வச்சிருக்கான். இவனுடைய மூடத்தனம், இவனுடைய மௌட்டிகம் எப்படி புரிய வைப்பது? உலக வரலாற்றில் அதிகார வர்க்கத்தில் விழுந்தவர்கள் அத்தனை பேர்களும் சரிகே இடத்தை அல்லாஹ் எச்சரிக்கையோடு சொல்லுகிறார். ஏங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அரசியலை தந்தா, ஆட்சியை தந்தா. அவர் ஒரு துவா கேட்டாரு, ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி. அல்லாஹ் எனக்கு ஆட்சி கொடு, என்ன மாதிரி ஆட்சி செஞ்சவங்க உலகத்துல யாரும் இல்லை, எனக்கு பின்னாடி யாரும் வரக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஆட்சியை கொடுனாங்க. அல்லாஹ் கொடுத்தான். ஏன்னா அவர் கேட்டது யார்கிட்ட? அல்லாஹ்ட்ட. அத்துணை படைப்புகளோடும் அல்லாஹ்வை பேசினார்கள், காற்றில் பறந்தார்கள். எல்லா உயிரினங்களின் பாஷைகள் அவர் கத்துப்படி, ஜின்னுகள் வசப்பட்டது. எல்லா இடத்துலயும் அவரு அல்லாஹ்வின் ஆட்சி தான் சொன்னாரு, தன்னை காமிச்சிக்கவே இல்லை. சுலைமான் நீங்கள் யார்? அவர்கிட்ட கேட்டா, அன மிஸ்கீனும் மால் மசாகீன், நீங்கள் பார்க்கிற ஏழைகளோட நானும் ஒரு ஏழை தான்பா. இப்படியும் ஆட்சியாளர்கள் இருந்திருக்கிறார்கள். உலகளாவிய பெரும் ஆட்சி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். நேர் எதிர்மறையா ஃபிரௌனும் சரி நம்ரூதும் சரி அந்த அதிகாரம் கொஞ்சம் கிடைத்தவுடன் நாங்கள் இறைவன் என்று வாதித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, இந்த முட்டாளை இப்படி புரிய வைக்க முடியாது. இன்னொரு வாதத்தை கொண்டு வந்தார்கள். இன்னல்லாஹ யஅதி பிஷம்ஸி மினல் மஷ்ரிக் ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப். நான் சொல்ற அல்லாஹ் சூரியனை கிழக்கே உதிக்க வைத்து மேற்கே மறைய வைக்கிறான். நீ ஆண்டவனாக இருந்தால், நம்ம நாட்டிலையும் ஒருத்தர் சொல்லிடுவார், கொஞ்ச நாள்ல சொல்லிட்டாரு, நானே கடவுள் சொல்லிடுவான். இது அதிகாரம் செய்யக்கூடிய பிசகுதல். அல்லாஹ் அப்பப்போ சில அடிகளை கொடுப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், கிழக்கில் உதிக்க வைத்து மேற்கில் மறைய வைக்கிறான். நீ கடவுள் என்று சொன்னால் நீ மேற்கே உதியவை நான் நம்புகிறேன். தனது கட்டுப்பாட்டில் இல்லாத, தன் சக்திக்கு அப்பாற்பட்ட சூரிய ஓட்டத்தை ஒரு அரசனால் மாற்றி அமைக்க முடியுமா? முடியாது. அவன் திகைத்து நின்றான். உயிர் கொடுக்க முடியுமா? உயிர் எடுக்க முடியுமா? கேட்டதுக்கு ஒரு கிறுக்குத்தனமான ஒரு நடவடிக்கை செய்து, இதோ நானே உயிரை கொடுப்பேன், உயிரை எடுக்கிறேன்னு சொன்னேல, சூரிய ஓட்டத்தை மாற்றி கொடு. குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் ஒரு செய்தி எழுதுறாங்க. என்ன செய்தி தெரியுமா? கியாமத்தின் அடையாளங்களில் பெரும் அடையாளம் சூரியன் சொல்லுங்க மேற்கில் உதிக்கும். ஏன் அல்லாஹ் இந்த தீர்மானத்துக்கு வந்தான் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விவாதத்தில் அந்த வார்த்தையை வைத்ததினால் அல்லாஹ் ஒரு நாள் அதை நிஜப்படுத்துவான். ஏனென்றால்
தலைகீழாய் உதிப்பதும் கூட அல்லாஹ்வுடைய ஆற்றலில் உட்பட்டது. அவன் நினைச்சா செய்யலாமா இல்லையா? சொல்லுங்க. ஓட்டத்தை நிறுத்தி மறைந்த இடத்திலேயே உதிக்க வைக்கிற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விவாதத்திற்கு பயன்படுத்திய வார்த்தையை அல்லாஹ் ஒரு நாள் நிஜப்படுத்துவான். அது கியாமத்தாக இருக்கும். குர்ஆன் எச்சரிக்கிறது. மோமின்களே, வாழ்க்கையில கொஞ்சம் வசதி வந்துருச்சு, யாரையும் நீங்க தாழ்வா பேசாதீங்க, அல்லாஹ் புடிச்சிருவான். சில அதிகாரங்களை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கிறான், யாரையும் அடிமைகளாக நினைத்து விடாதீர்கள், அல்லாஹ் பிடித்து விடுவான். அதனுடைய வரலாறாகத்தான் நும்ரூதின் வரலாற்றை அல்லாஹ் சொல்லி, தன்னையே இறைவன் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லனா துன்பங்களுக்கு ஆளாக்கிய நம்ரூத் அவனை ஏற்றுக்கொண்ட சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? நாம சொல்ற நீ எல்லாம் எனக்கு கொசுடா, எந்த கொசுவை ஈயை அற்பமாக நினைக்கிறோமோ அது என்னுடைய படை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கொசுவை அனுப்பினான், குறிப்பாக நம்ரூதுக்கு அனுப்பினான். நாசித்துவாரத்தில் ஏறியது, மூளையில் அமர்ந்தது, அதனுடைய வேதனை நீண்ட காலம் அனுபவித்தான். தப்சீர்கள் எழுதுறாங்க, வர்றவங்க எல்லாம் சொல்லணும், அப்படி லைட்டை தட்டுங்களை கொஞ்ச நேரம் அப்படி தட்டனா சுகமா இருக்கும். உள்ள கொசு உட்கார்ந்துட்டு வேலை செய்யுது. இவ்வளவு பெரிய ராஜாங்கத்தை நடத்துகிற இறைவன் உன்னால ஒரு கொசுவை தடுக்க முடியவில்லையே. தாங்க பாடம். நாட்கள் ஓடியது. அப்படி தட்டுக்கு ஒரு தட்டு, அரசர் தான் கடவுளேன்னு சொல்லிட்டு ஓங்கி தட்டுவானாங்க. கடைசியில மக்களே நொந்து போயிட்டாங்க. ஒருத்தனை வேலைக்கு வச்சான், தடி எடுத்து தலையில் அடிக்கிறது தான் வேலை. ராஜாவுக்கு அடிச்சுட்டே இருந்தான். சம்பளம் கை நிறைய கிடைச்சாலும், அரச பதவியா இருந்தாலும், ஒரு நாள் கோபம் வந்தது. எத்தனை காலத்துக்குடா இவனை அடிச்சிட்டு இருக்கிறது, இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஓங்கி அடித்தான், மண்டை பிளந்தது, கொசு வெளியேறியது, நும்ரூது செத்து போனான். இப்ப யாருடைய படை ஜெயித்தது? ஆணவத்தை அழிப்பதற்கு யானை படைகள் தேவையில்லை, வீரங்கிகள் தேவையில்லை. ஆணவத்தை அல்லாஹ் கொசுவை வைத்து அடக்கி விடுவார். இது உலகத்திற்கான, அதிகார வர்க்கத்திற்கான, ஆணவத்திற்கான மிகப்பெரிய பாடமாக ரப்பல் ஆலமீன் சொல்லி தர்றான். அப்படியே திரும்பி வாங்க, நம்முடைய சம்பாத்தியத்தில் பெரும்பகுதி செலவினங்களை கரப்பாம்பூச்சிக்காக செலவழிப்பது எல்லா குடும்ப பட்ஜெட்லையும் வந்துடும். அது வீட்டுக்குள் இருந்தால் தொல்லை. ஆனால் இது இப்பொழுது ஆளும் பாசிச பயங்கரவாதத்திற்கு ஒரு கரப்பானை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். ஒரு நீதிபதியினுடைய கெட்ட நேரம், பசங்களை பார்த்து நீங்களா கரப்பாம்பூச்சி மாதிரிதான் சொன்ன உடனே ஒரு கொந்தளிப்பு நாடு முழுவதும் நடக்கிறது. நாம் மனதார சொல்லுவோம், பாசிச பயங்கரவாத அரசு கவிழும் வரை இந்த போராட்டங்கள் நீடிக்கட்டும். தோதுவா நிக்குது. ஏன்னா அது ஒரு பொய் செய்தியாக இருக்கும் என்று சொன்னால், பிஜேபி சோசியல் மீடியாக்களுக்காக செலவழிக்கிற பல்லாயிரம் கோடிகள் வெறும் பொய் செய்தியா போடும். என்ன போடுறானுங்க தெரியுமா? மாணவர்கள் போராட்டத்தில் பாய்மார்களுக்கு என்ன வேலை? பாய்மார்கள் எப்பயுமே அநியாயம் நடக்கிற இடத்தில் நிற்பார்கள். இது உலக வரலாறு. மாணவர்கள் 90 லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது இந்த கொஸ்டின் கசிவு, தேர்வில் முறைகேடுகள். அதில் கல்வித்துறை அமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்கிறார். 3 நாள் பாராளுமன்றம் முடங்குகிறது. இன்னைக்கு பிஎம் பேசியிருக்காரு, இதுல கடும் நடவடிக்கை எடுப்போம். அப்படின்னா உண்மைதானே? ஏன்னா இந்த நீட்டு வந்த பிறகு நல்ல திறமையான மாணவர்களுடைய எதிர்காலங்கள் பாழ்பட்டது என்பது சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியும். உயர்ஜாதி வர்க்கத்தினர்கள் மட்டுமே உயர்கல்விகளை கற்க முடியும் என்ற உடைத்தலில் தமிழக முன்மாதிரியா இருந்துச்சு. இவங்க எப்படி வந்தாலும் சரி, சம்பந்தப்பட்ட சமூகத்திற்கு இந்த கொஸ்டின்கள், வினாத்தாள்கள் போய் சேர்ந்து விடுகிறது. அவர்கள் இலகுவாய் உயர் பதவிகளை அடைந்து கொள்கிறார்கள். இதுதான் நாடு, இதுதான் உண்மை. இப்போ கொந்தளிக்கிற மாணவ சமுதாயம் ஜந்தர் மந்தர்ல கூடுது, கோஷங்கள் எழுப்புகிறது.
பஞ்சாபிலிருந்து கிளம்பி வருகிறார்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகள். ஒரு கரப்பாம்பூச்சி என்ன செஞ்சதும் நும்ரூதை அழித்ததை போன்று ஆணவ ஆட்சியை அது தவிடுபடியாக ஆக்கிவிடும். இந்த இடத்திலும் கூட பாசிச பயங்கரவாதத்தின் வேலை சதி என்ன தெரியுமா? பாகிஸ்தானுடைய சதி, பங்களாதேஷனுடைய சதி, முஸ்லிம்கள் இதுல பின்னாடி நிற்கிறாங்க. ஷாஹின்பாக் மாதிரி நாடு முழுக்க இது நடக்கும் என்று சொன்னால் எல்லா இடத்திலேயும் இஸ்லாமிய சமூகம் ஆதரவை கொடுக்கும் அநீதத்திற்கு எதிராக. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஒரு செய்தியை சொல்வாங்க. கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழல் மனித சமூகத்திற்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. நிழலே கிடைக்காத நாள், நிழலுக்கு ஒதுங்க முடியாத நாள், அர்ஷுனுடைய நிழலில் சிலர்களுக்கு அல்லாஹ் வாழ்வை தருவான். அப்படி சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதல் ஆள் யார் தெரியுமா? இமாமுன் ஆதில், நீதியான ஆட்சியாளர். சும்மா அதிகாரத்துக்கு வர்றவங்கிறதல்ல, தன்னுடைய ஆட்சியின் கீழ் இந்திய நாட்டில் பகிரங்கமா சொல்லலாம் இனவாத ஆட்சி மட்டுமே நடக்கிறது. வடக்குல தொடர்ந்து மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், போராட்டம் செய்தவர்களுடைய வீடுகள் இடிக்கப்படுது சொன்னா இதை எதிர்த்து கேட்பதற்கு இந்த நாட்டில் ஆள் கிடையாது. நீட்டுக்கு பின்னாடி 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அரச படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். யார் கேட்கிறது? யார் கேட்கிறது? அவ்வளவு வீரியமான பிரச்சனையா? நீட் இல்லை என்றால் என்ன, நீட் வந்தால் என்ன? இதை தாண்டி எதிர்கால கனவுகளோடு இருக்கிற மாணவ சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட துரோகத்திற்கான கொந்தளிப்பு கணக்கெடுத்துட்டு இருக்கிறான். போராட்டத்தில் பங்கு பெற்றவங்க எல்லாம் ஜாமீனில் வர முடியாத கைதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? இவ்வளவு நவீன காலத்திலேயும் பொய் காவலர்களை இறக்கிவிட்டு மாணவ சமூகத்தை படுகொலை செய்த பாசிச பயங்கரவாத அரசு. ஒருத்தருடைய பேட்ச் கிடையாது. அது நார்த்திலும் சரி, தமிழகத்திலும் சரி. சட்ட வர தன்னை கடவுளை நான் நினைக்கிறேன், நான் நினைச்சது நடக்கணும். மோமின்களே, எந்த துர்ஆட்சியும் மண்ணில் நீடித்து நின்றதாய் வரலாறு கிடையாது. அதனால நீலாம் எனக்கு கொசு மாறியன்னு சொன்னா கொசுவை அனுப்பி அல்லாஹ் ஆட்சியை கவிழ்த்து விடுவான், ஆளையும் முடித்து விடுவான். கரைப்பான்கள் விரட்டப்பட வேண்டும் என்று ஏன் நேரங்க விதிங்க. மறுபடியும் அந்த ஆள் சொல்றாரு, எங்களுக்கு வேற வேலை இல்லையா? இந்த நீதிபதிகள் ஒன்னே ஒண்ணுதான் நம்ம நாட்டில், எந்த நீதிமன்றமா இருந்தாலும் சரி, நீதி அரசரா இருந்தாலும் சரி. இப்ப இந்த இளைஞர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, ஜட்ஜுகள் எல்லாம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு அவங்க அரசு போஸ்டுக்கு வரக்கூடாது. இளைஞர்களை சாதாரணமாக மதித்து விட முடியாது அல்லவா? தூர நோக்கோடு. ஏன்னா எல்லா நீதிபதிகளும் பதவி காலம் முடிஞ்ச உடனே ஒரு மாநில கவர்னராக உயர்ந்த பதவிகளில் இருக்கிறார்கள். இவர்கள் பதவி காலத்தில் இவர்களுடைய தீர்ப்பு எப்படியாக இருந்திருக்கும்? குஜராத் கலவரத்தின் தீர்ப்பை போல, கோத்ரா ரயில் எரிப்பின் தீர்ப்பை போல. ஏன்னா இவர்கள் ஆட்சியாளர்களுக்கு சாதகமாய் தீர்ப்பு எழுதினால்தான் நம்ம பதவி காலத்துக்கு பிறகு நமக்கு பெரிய இது இந்த நாட்டில் நடக்கிற அநியாயத்தின் உச்சம். சரி, நல்ல அதிகாரிகளை இந்த அரசு என்ன செய்திருக்கிறது? கர்கரே போன்ற உண்மையை வெளிக்கொண்டு வர துடித்த அதிகாரிகளை படுகொலை செய்திருக்கிறது. அதனால் இதுல ஜாதி சமயம் வேறுபாடுகள் இல்லாமல் தேசத்தின் மக்களாய் அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுப்பது சமூகத்தின் கடமை. அது எங்க நடந்தாலும் சரி. மோமின்களே, ரப்புல் ஆலமீன் இந்த வரலாற்றை சொல்லி காண்பித்து, கொசு ஈ எல்லாம் என்னுடைய படைகள், சில நேரத்தில் யாருக்கு எதிராக அதை திருப்பிவிட முடியுமோ அந்த வேலையை நான் செய்வேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்லாட்சி கொடுங்க. உங்கள்ட்ட அதிகாரம் இருக்கா, நல்ல வழிகளை பயன்படுத்துங்க. அது நீதிபதிகளாகட்டும், ஆட்சியாளர்களாகட்டும், நேர்மையான வழியிலே. அல்லாஹ் தருகிற கௌரவம் என்ன தெரியுமா? மனித சமுதாயம் நிழல் கிடைக்காமல் தவிக்கிற பொழுது நேர்மையான ஆட்சியாளர்களுக்கு அல்லாஹ் அரிசின் நிழலை தருவார். இரண்டாவது ஒரு மனிதரை பெருமானார் சொன்னாங்க. நான் குறிப்பா இளைஞர்களுக்கு பெருமானாருடைய ஹதீஸையே சொல்லுகிறேன்.
இந்த 3 பேர் பைக்கில் போறது சட்ட நடவடிக்கையில் இருக்குது. 18 வயசுக்கு கீழே பைக்கு கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்து ஏதாவது விபத்துகள் ஏற்பட்டால் பெற்றோர்களை கைது செய்வார்கள். அது மனநிலையை பாதிக்கிறது, ஒரு குடும்பத்தை அவமானப்படுத்துகிறது. என் பிள்ளைகளுக்கு நான் புரிய வைக்காமல் வேறு யாருக்கு புரிய வைக்க முடியும்? இவ்வளவு சட்டங்கள் இருந்தாலும் இந்த தீனை ஏற்றுக்கொண்ட சமூகத்துல இப்பவும் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த 3 பேரு, நான் என்ன சொல்றேன்னா, அந்த 3 பேருக்கு சின்ன பசங்களுக்கு பைக்கை கொடுத்தது யாரு? இதனுடைய உச்சம் என்ன தெரியுமா? ஏதாவது மேம்பாலங்களில் வேகமாக பயணிக்கிறார்கள், கடுமையான விபத்து ஏற்படுது, அது அந்த குடும்பத்தையே ரணகலப்படுத்துகிறது, உயிர் போகிறது, கடுமையாக மீள முடியாத மாற்றுத்திறனாளிகளாய் உருவாகி விடுகிறார்கள். இளைஞர்களே, அந்த பைக் மோகம் கொஞ்சம் சட்டத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டுமே. அதுக்கு பிறகு என்ன தெரியுமா? என் பையன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஜும்மா வசூல் கொடுங்க. இந்த நிலை எந்த தந்தைக்கும் வரக்கூடாது, அல்லாஹ் பாதுகாப்பானாக. நீங்க பைக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சமூக கடமையோடு ஒரு தந்தையாக ஒரு தாயாக, என்னங்க அப்படி இவர் சைக்கிள்ல வர்றாருங்க, பையனுக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு அந்த என்ன பைக்குங்க, கேடிஎம், அவன் கபருக்குள்ள உட்கார்ந்துருப்பான், அந்த புள்ள மெம்பர்ல உட்கார்ந்துருக்கும். இதில் என்ன சுகம்? தந்தை கடன்படுகிறான், அவமானப்படுகிறான். அப்படி என்னங்க என் புள்ள சொர்க்கவாசியா? நம்ம தாய்தாபு எப்படி கண்டிச்சாங்க? தொழுகலைன்னா சோறு கிடைக்காது. 8 மணிக்கு மேல வீட்டுக்குள்ள வந்தா கதவை சாத்திடுவாங்க. இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. மிட் நைட்ல 2 மணிக்கு கூட வரலாம். தனக்கு இல்லாத வசதிகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம். இதுல என்ன தெரியுமா? முஸ்லிம்கள் என்றாலே அரசு சட்டத்திற்கு கட்டுப்பட மாட்டார்கள் என்ற வினையை வாங்கி வைத்திருக்கிறோம். வினையை வாங்கி வச்சிருக்கிறோம். திட்டம் போது கூட சேர்ந்து நம்மளை திட்டுறான். தொழுக பயணிகளா இப்படி தானப்பா, டிராபிக்கை பார்க்க மாட்டான், சிக்னலை மதிக்க மாட்டான், போலீஸுக்கு கட்டுப்பட மாட்டான். அதன் விளைவுகளை 97களில் நாம் அனுபவிச்சோம். தயவு செய்து சொல்லுகிறேன், இளைஞர்களே, அல்லாஹ் தந்த உயிரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு மேல இந்த குடும்பம் ஒரு காலத்துல உங்களை நம்பி இருக்க போகுது. தாய் தந்தை வயசாகுவார்கள், உடன் பிறந்த சகோதரிகளுக்கு மனமுடிக்க வேண்டும், சமூகத்தில் நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. இந்த பைக்கு ஓட்டி அந்த சொகுசுல உயிரை விட்டு உடல் உறுப்புகளை ரணமாக்கி நீங்கள் மாற்றுத்திறனாளிகளாய் காலம் முழுக்க வாழ்வது என்பது எவ்வளவு கொடூரமான விஷயம். அதே நேரத்தில் நாம நினைக்கிறோம், இவ்வளோ பெரிய மொஹல்லா, இந்த பள்ளிக்கு பின்னாடி இருக்கிற மொஹல்லால ஃபஜ்ருக்கு வந்தாங்கன்னா ஜும்மா மாதிரி இருக்கு கூட்டம். பெருமானார் சொல்றார்கள், நல்ல இளைஞர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலில் யார் இருப்பார்கள் தெரியுமா? ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், தன்னுடைய வாலிபத்தை இபாதத்தில் கழித்தவர். ஒரு பள்ளிவாசல்ல ஒரு பையன் இளைஞர் தொழுகிறார்னா அல்லாஹ் ரொம்ப ரசிக்கிறான். அவர் குர்ஆன் ஓதுறார்னா ரொம்ப ரசிக்கிறான். அவர் திக்ரில் ஈடுபடுகிறார். அந்த காட்சிகள் நம்ம முஹல்லால இல்லையே. பெரியவர்கள் வருத்தப்படணும். எந்தெந்த இளைஞர்கள் தன்னுடைய இளமை பருவத்தை இபாதத்தில் கழிக்கிறார்களோ, சில இளைஞர்கள்ட்ட பார்க்கிறோம், தம்பி வாங்க ஒரு டீ சாப்பிடலாம், நோம்பு வச்சிருக்காங்க, நான் வைக்கப்பட்டிருக்கேன், சின்ன பையனா இருக்கிற இவன் திங்கக்கிழமை நோம்பு வைக்கிறான், வியாழக்கிழமை நோம்பு வைக்கிறான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்கள் வாலிப பிராயத்தில் இபாதத்தில் கழிப்பவர்கள். எல்லா மஹல்லாலையும் ஏகதேசம். போதையின் பிடியில் சிக்கிக்கொண்ட இளைஞர்களை மஸ்ஜிதுகளில் பார்க்க முடிவதில்லை. அதை தாண்டி எல்லாம் காப்பாற்றணும். சமுதாயத்தில் என்னப்பா பஞ்சாயத்துன்னு கேட்டா, டெய்லி ஒரு குடும்பத்துல இவங்க கூட வாழ முடியாது, புள்ள குலா கேட்குது, அவ தப்பான நடத்த இருக்கிறான், எனக்கு தலாக்கு விடுறேன். எந்த தலைமுறையை நாம் உருவாக்கி வச்சிருக்கிறோம்? மனவாழ்வு என்பதும் இபாதத்தா இல்லையா? சொல்லுங்க, எங்க தொடங்குது? குடும்பம் சேர்ந்து பள்ளிவாசலை வச்சு ஏற்றுக்கொண்டாயான்னு கேட்கிறோம்ல. இஸ்லாமிய மரபில் திருமணத்திற்கான தொடக்கம் இருக்கிறதே தவிர முடிவு கிடையாது. நிக்காஹுக்கு முடிவே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுகும் துஹபரூன், நீயும் மனைவி ஜோடியா சொர்க்கத்துக்குள்ள போகிறான். அவ்வளவு நெடிய வாழ்க்கை சில பல மாதங்களில் முறிந்து போகிறது. அதை பத்தி கவலைப்படுவதற்கு சமூகத்தில் யார் இருக்கிறோம்? யார் இருக்கிறோம்? அத்தாவே சொல்றாரு, ஒருத்த வேணா விட்டுவாடி, உனக்கு நான் கட்டி வைக்கிறேன். இது தப்பானா? இது சமூகமா?
சட்டத்தின்படி விபச்சாரத்தின் வாசலை திறந்து வைக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி துணியிலேயே துணிஞ்சவங்களை பார்த்து சொன்னாங்க, நான் உயிரோடு இருக்கிற பொழுதே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் விளையாடுகிறீர்களா? நான் என்னெல்லாம் நடக்கு தெரியுங்களா? டப் 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 மூத்தலா சொல்லிடலாம். அடுத்த வார கல்யாணம். இதான் எங்க போச்சு? அல்லாஹ்வுடைய ஷரியத் என்ன ஆனது? கேட்டா அது சுதந்திரம், ஃப்ரீடம், மனம் பிடித்தவரோடு வாழணும். இது முன்னாடி நீ சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. கல்யாணம் ஒருவனோடு, காதல் ஒருவனோடு. இது வாங்கு சப்தம் கேட்கிற மொஹல்லாக்களுக்குள் இபாதத்து செய்கிற பெற்றோர்களின் பிள்ளைகளில் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறோம். சின்னஞ்சிறுசு அப்படித்தான் இருக்கும், சோசியல் மீடியா அப்படித்தான் இருக்கும். இல்ல அப்படி இருக்காது. உம்மத்தை முஹம்மதியா அப்படி இருக்காது. அல்லாஹ்வை அஞ்சுகிற உம்மத் அப்படி இருக்காது. தன்னுடைய சந்ததிகள் ஹலாலாய் பிறந்திருக்க வேண்டும் என்பதில் வைராக்கியமாக இருக்கும். அதான் பெருமானார் சொன்னாங்க. எல்லாத்திலையும் நீங்க இளைஞர்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் உங்கள் இளமையை கழித்தால் அரிசின் நிழலை தருகிறான். அடுத்து சொன்னாங்க, பள்ளியோடு யாருடைய இதயம் சம்பந்தப்பட்டிருக்கோ அவங்களும் அல்லாஹ்வுடைய அரிசில நிழலில் இருப்பார்கள். நம்ம இளைஞர்கள் எங்க இருக்கிறாங்க? அங்க ஒரு பக்கம் எதிர்கால போராட்டம் நடக்கிறது. இங்க அல்லாஹ் அக்பர். நான் இங்கே பார்த்த பிளக்ஸ்ல நல்ல மக்கனா போட்டு தன் தலைவருக்கு வாழ்த்து வச்சிருக்கிற ஈமானிய சமூகம். எங்க போறோம்? ஆட்சியை விட ஆட்சிக்கு வந்த வழிதான் அவர்களுக்கு பிரதானமானது. தியேட்டர்ல உட்கார்ந்துட்டு அழுகிறான். பேர் முகம்மதுன்னு இருக்கிறனால தான் நம்ம கோவப்படுறோம். எந்த தாய் தகப்பன் அவர்களை வார்த்தெடுத்தார்கள்? பெருமானார் சொன்னாங்க, உங்களுடைய கல்வி இதயம் பள்ளியோடு சம்பந்தப்பட்டால் அரிசின் நிழலில் அல்லாஹ் உங்களுக்கு இடம் தருவான். அப்படியே செத்து போயிட்டா என்னங்க ஆகும்? சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்து உன் தளபதிக்கு நீ விசில் எடுத்து செத்து போய்விட்டால் என்ன ஆகும்? குடிபோதையில் இறந்து போய்விட்டால் என்ன ஆகும்? விபச்சார சூழ்நிலையில் இறந்து போய்விட்டால் என்ன ஆகும்? நான் சில இளைஞர்களை சொல்லுகிறேன், மஸ்ஜிதோடு அவர்களுடைய இதயம் சம்பந்தப்பட்டு இருக்கும். அல்லாஹ்வுடைய அரிசின் நிழலில் இருப்பார்கள். யாரையாச்சும் விரும்பினா அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும், யாரையாச்சும் கோபிச்சா அல்லாஹ்வுக்காக வேண்டி கோபிக்கணும். அப்படிப்பட்ட மனிதர்கள். இன்னும் சிலர்களை பெருமானார் சொன்னாங்க, அழகான பெண், நல்ல குடும்பத்து பெண், அவள் பாவச் செயலுக்கு அழைத்த பொழுது அந்த இளைஞன் சொன்னான், இன்னி அகாஃபுல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுறேன். ஒரு தலைமுறை எங்க போயிட்டு இருக்கு தெரியுமா? விபச்சார வாசல்களில் போட்டி போட்டு கொண்டு பயணிக்கிற ஒரு தலைமுறை. பெருமானார் சொல்றாங்க, அந்த இளைஞர் எப்படி தெரியுமா? நல்ல அந்தஸ்தான குடும்பத்தை சார்ந்த அழகிய பெண் வாய்ப்பு தந்த பொழுது அவன் சொன்னான், இன்னி அகாஃபுல்லாஹ், விபச்சாரம் அல்ல, நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன். அரிசின் நிழலில் அல்லாஹ் கௌரவப்படுத்துகிறான். சில மனிதர்களுக்கு பெருமானார் சொல்வாங்க, சில பேர் இப்படி இருப்பான், தனிமையில் அமர்ந்த பொழுது அல்லாஹ்வின் ஞாபகம் வந்து கண்ணீர் வடிப்பார்கள். நான் கடந்து வந்த பாதையை நினைச்சுப்பார், எவ்வளோ பாவம் செஞ்சுட்டேன், என் பாவங்கள் என்னை பாதித்தது, என் குடும்பத்தை பாதித்தது, என் சமூகத்தை பாதித்தது, நினைத்தான், அழுதான். அவனுக்கு அல்லாஹ் அரிசின் நிழலை தருகிறான். மோமீன்களே, மோமீன்களே, சமூகத்தை காப்பாற்றுவது மிகப்பெரிய கடமை. நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிற எல்லாம் சரி, என் பிள்ளைகள்லாம் இங்க வந்து நிக்கணும்ல, இந்த மார்க்கத்தை வழிநடத்தி செல்ல வேண்டுமா இல்லையா? இருக்கிற கால சூழ்நிலையில் நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். எந்த ஆட்சியாளர்களும் சிறுபான்மை இஸ்லாமிய சமூகத்திற்கு இந்த தேசத்தை பொறுத்த மட்டிலும் ஆதரவாய் இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய ஆட்சிக்காக முதல் பலிகளாவே முஸ்லிம்கள் தான். இதவே திருப்பி விடுறானா இல்லையா? இதவே ஒரு மாணவர்கள் தன் உரிமைக்காக போராடுகிறார்கள், இஸ்லாமிய பயங்கரவாதம் உள்ளே இருக்குதுங்கிறான். அவருக்கு வெளிச்சம். ஆனால் இந்த மண்ணில் போராடி 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 கொண்டேதான் இருக்க வேண்டும். ஏன்னா நாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் அப்படி நிரூபிக்கணும்னா போராட்ட களத்தில் சங்கடம் இல்லாமல் கலப்பது ஈமானிய சமூகத்தின் கடமை. அது இல்லைன்னா போய் ஒளிஞ்சிட்டோன்னு ஆகிறோம். ஏற்கனவே நம்மை அந்நியர்கள் என்று சொல்லுகிறார்கள். எத்தனை சோசியல் மீடியாவில் பாருங்க, பாகிஸ்தானுக்கு போ, பாகிஸ்தானுக்கு போ. பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரிந்த வரலாறுகளை படித்தால் அது பாசிசம் செய்த துரோகத்தில் வெட்டி போட்ட நாடுகள். அது முஸ்லிம் சமுதாயங்கள் அது விரும்பல.
ஒரு தலைமுறைக்கு வரலாற்றையே மாற்றி சொல்லி கொடுக்கிற கொடூரம். இப்ப அப்படி படிப்படியா இறங்கி வந்து அவர் ராஜினாமா செய்வாரு. இப்ப அடுத்த கட்டத்துக்கு இளைஞர்கள் போவார்கள், நீயும் ராஜினாமா செய்யணும். அதற்கான அத்துணை அத்தாட்சிகளும் இந்த தேசத்தில் வெளிப்படும். நீங்கள் கொசுவை ஏளனமாக நினைக்கிறீர்கள், கரப்பான்களை ஏளனமாக நினைக்கிறீர்கள். அல்லாஹ் தன் படைகளை அதிகாரத்தின் உச்ச வரம்பில் தங்களை மறந்து அநியாயத்தை கட்டவிழ்த்து விடுகிற எல்லா ஆட்சியாளர்களுக்கும் கேவலமான முடிவை தருவான் என்பதை இந்த நாடும் பார்க்கத்தான் போகிறது. அல்லாஹ் ஈமானிய சமூகத்தையும் இளைய சமூகத்தையும் நேர்வழியில் நடப்பதற்கும் பாதுகாப்பாய் இந்த தேசத்தில் வாழ்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா